திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை. அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அனுபூதி. இன்னைக்கு கந்தர் அனுபூதியில் நம்மளுக்கு என்ன அறிவுரை வழங்கியிருக்காருன்னு பார்ப்போம். 16 பாடல் 16 நாம் தினந்தோறும் 16வது பாடல் கந்தர் அனுபூதியை அணுவணுவாக ரசிப்போம், படிப்போம், முருகனுடைய திருவருளை பெறுவோம். நாம் பாட பாட சொல்லுவாங்க, கல்மணமும் கரையக்கூடியது. அந்த கல்மணமே கல்லே கரையும் போது நம்மளை படைச்சி காத்து ரட்சித்து அருளக்கூடிய நம்ம இறைவன் கரைய மாட்டாரா? என்னடா இந்த குழந்தை தினம் வந்து நம்மளாண்ட கேட்குதே, தினம் பாடுதே, தினம் ஏதோ சொல்லுதே, என்னன்னு கேட்போம், குழந்தையோட கஷ்டத்தை தீர்ப்போன்னுட்டு வருவார். ஏன்னா தினம் என்ன நடக்கணுன்றது விதித்தது. நம்ம ஒரே ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்லுவோம். இப்போ நம்ம டெய்லி டிஃபன் சாப்பிட்றோம், காலையில் இட்லியோ தோசையோ சாப்பிட்றோம், மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்றோம், நைட்டுக்கு சாப்பாடு சாப்பிட்றோம். இது வழக்கமாக நடக்கக்கூடியது. நாம் என்ன செய்வோம், நேற்று தான் இட்லி போட்டோம், இன்றைக்கி ஒரு பருப்படை செய்யலாமே, இன்றைக்கி ஒரு பூரி செய்யலாமே, இது மாற்றி யோசிக்கிறது. அது மாதிரி தினம் கஞ்சி கிடைக்கணுன்றது விதி. நான் கஞ்சி குடிக்க மாட்டேன், எனக்கு ஆடம்பர செலவுகள் அதிகம், எனக்கு வீட்டில் இதெல்லாம் வேணும், இப்படியெல்லாம் நான் வாழணும், நீங்கள் ஒரு இருக்கிறதுக்கு இடமும் படுக்கிறதுக்கு பாயும் அமைச்சு கொடுத்த கூரையும் பத்தாது, எனக்கு பங்களா வேணும், கார் வேணும் அப்படின்றதெல்லாம் நாம் கேட்குறது. நம்மளுக்கு விரும்பி வேணும்னு இறைவனாண்ட நம்ம இந்த மாதிரியெல்லாம் வாழணும், வசதி செய்து கொடுங்க அப்படின்ட்டு நாம் கேட்குறோம். அது மாதிரி எல்லாருக்கும் இறைவன் படி அளக்கிறார். நான் இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னா கேட்கும்போது தான் இறைவன் திரும்பி பார்ப்பார், நீ அதுக்கு தகுதியானவன் தானா, என்ன பண்ணியிருக்கிற, எப்படி பண்ணியிருக்கிற அப்படின்னு நம்மளுக்கு பார்த்து நம்மளுடைய இஷ்ட சித்தியை நிறைவேறும்படி பண்ணுவார். இப்போ நாம் அதெல்லாம் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். ஆனால் நாம் இன்றைக்கி நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் இன்றைக்கி பாடலில் என்ன கொடுத்துருக்காரு, பேராசைன்னு கொடுத்துருக்காரு. நம்ம ஆசைப்படுறோம், பேராசைப்படக்கூடாது. இப்போ ஒரு 2 வீலர் வேணும், கார் வேணுன்றது நார்மலாக நம்ம நினைக்கக்கூடிய ஆசை. எனக்கு அது வேணும், அப்படி வேணும், இப்படி வேணும், BMW வேணும், அப்படிலாம் வேணும்னு நினைக்கிறதுலாம் நம்மளுக்கு பேராசையாக படும் அப்படின்றாரு. என்ன சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம். நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தேவாரம், திருவாசகம், திருப்புகழ், அபிராமி அந்தாதி, கந்தர் அனுபூதி அப்படின்னா என்னன்னு தெரியாமல் இருக்கிற மக்களை எல்லாம் சென்று அடையணும். முருகனுடைய பெருமை அனைவரும் அனுபவிக்க வேண்டிய ஒன்று. முருகனுடைய திருவருளை அனைவரும் அனுபவிக்கணும். நீங்கள் பாடுங்க, படிங்க, உங்களுடைய லைஃப்பில் எப்படியெல்லாம் மாற்றத்தை உருவாக்குறாருன்னு பாருங்கள். வாங்க இன்றைக்கி நம்ம என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம். திருச்சிற்றம்பலம். பேராசை எனும் பிணியில் பிணிப்பட்டு ஓராவினையேன் உழலத்தகுமோ, வீராமுது சூர்படவேல் எரியும் சூராசுரலோக துரந்தரனே. பேராசை எனும் பிணியில் பிணிப்பட்டு ஓராவினையேன் உழலத்தகுமோ, வீராமுது சூர்படவேல் எரியும் சூராசுரலோக துரந்தரனே. பார்த்தீங்களா, ஆசைப்படலாம், தப்பில்லை. பேராசை பிணின்னு சொல்லிட்டார். பேராசை பிணியில் பிணிப்பட்டு, பேராசைன்றதே பிணி, அந்த பிணியில் நாம் போய் அகப்பட்டு அல்லல் பட வேணாம் அப்படின்றத சொல்கிறாரு. வீரா, இதுக்கான பதவுரை. வீரா, வீரனே,
முதுசூர்பட முதுமையான சூரபத்மன் கிளைகள் அழியும்படி வேல் எரியும் சூரா வேலாயுதத்தை செலுத்தின தீரனே சுரலோக துரந்தரனே தேவ லோகத்தை காத்தவனே ஓரா வினையேன் சிந்திக்க தெரியாத தீவினைகளை உடைய அடியேன் பெரு ஆசை எனும் பெரிய நீண்டு கொண்டே செல்லும் பிணிப்பட்டு நோயால் கட்டப்பட்டு உழலத்தகுமோ சுழலுதல் தகுதி ஆகுமோ அப்படின்ட்டு அருமையாக கொடுத்துருக்காரு. நாம் கேட்டது என்ன, முருகப்பெருமான் கொடுத்தது என்னான்னு பாருங்கள். ஆசைப்படுங்க, உங்களுக்கு எல்லாத்தையும் நான் அள்ளித்தர காத்துக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் பேராசைப்படாதீங்க, பேராசை பெருநஷ்டம் அப்படின்றத பேராசை எனும் நோயால் பிணிப்பட்டு நீங்கள் அங்கேயே நான் உழத்தகுமோ அப்படின்னு சொல்லிட்டு அருணகிரிநாதர் அருமையாக சொல்லியிருக்காரு. நாம் பேராசைப்பட வேணாம், ஆசைப்படுறதுல தப்பு கிடையாது. இப்போ நமக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்றவங்க சொந்த வீடு அமையணும், நல்ல பிள்ளைக்குட்டி, நல்ல குழந்தைங்க, நல்ல கல்வி, அதுங்களுக்கு நல்ல கல்யாண பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல மனைவி வாய்க்கணும், இல்லை பெண்ணாக இருந்தால் நல்ல கணவன் வாய்க்கணும், குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு மக்கட்பேர் கிடைக்கணும். இப்படியெல்லாம் நினைக்கிறது தப்பு கிடையாது, இது இயல்பு. எனக்கு இப்படி இருக்குது, நான் இன்னும் நிறைய இன்னும் ஒரு 10 பங்களா வாங்கணும், 10 கார் வாங்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறதெல்லாம் பேராசை. அதுதான் பேராசை எனும் பிணி. அதை சொல்லவே சொல்கிறார், 2 முறையாக சொல்கிறார். பேராசை எனும் பிணின்னு சொல்லிட்டாரு. அந்த பிணிப்பட்டு அந்த நோயிலேயே நம்ம அகப்பட்டு உழத்தகாது. இறைவனுடைய திருவருளை பெற்று இன்பமாக நம்ம வாங்கினதை நல்ல முறையில் அனுபவிக்கணும். வாங்கிட்டா பெருசில்லை, அதை அனுபவிக்கணும். அதை நமக்கு இறைவன் அருள்பாலிச்சா மட்டும்தான் நடக்கும். சொல்லுவாங்க, நல்ல வாயன் சம்பாதிக்க நார வாயன் துண்ணு பார்க்குறான் அப்படின்னு. அந்த மாதிரி கிடையாது. நாம் உழைச்சி கஷ்டப்பட்ட பொருளோ பணமோ எதுவாக இருந்தாலும் நாம் நல்ல முறையில் அனுபவிக்கணும். நல்ல முறையிலன்றது உங்களுக்கு சொல்ல வேணாம், ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறேன். நல்ல உணவு, நல்ல ஆகாரம், நல்ல வயிற்றுக்கு தேவையானதோ நம்ம மெய்யை நம்ம தான் எதுவும் இல்லாதையாக இருக்க மாட்டோமே, இந்த மெய்யை அழகுப்படுத்தணும். திருமூலர் சொல்கிற மாதிரி இந்த உடம்பை பேணி காத்தாதான் உயிர் வளர்க்க முடியும். உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் அப்படின்ட்டு. அது மாதிரி இந்த உடலை பாதுகாக்கிறதுக்கான நல்ல முறையான நல்ல ஆரோக்கியமான உணவுகளை நம்ம சாப்பிட்ணும். அதையெல்லாம் நல்ல முறையில் அனுபவிக்கணும். நோய் வாய்ப்பட்டோம்னா மருந்து மாத்திரையும் தான் இருக்கும். ஆகையினால் பேராசைப்பட்டோம்னா நம்ம நோய் வாய்ப்படுவோம்ன்றது அருமையாக சொல்கிறார். பேராசை எனும் பிணியில் பிணிப்பட்டு இப்படியே நான் உழலத்தகுமோ, நீ என்னை காத்து ரட்சிக்கணும் அப்படின்றாரு. வாங்க இன்னொரு முறை நம்ம இந்த பாடலை பாடலாம். பேராசை எனும் பிணியில் பிணிப்பட்டு ஓராவினையேன் உழலத்தகுமோ வீராமுது சூர்படவேல் எரியும் சூராசுரலோக துரந்தரனே. இந்த பாடலை கந்தர் அனுபூதியை அனைவரும் கேளுங்க, பாடுங்க, மற்றவருக்கும் சொல்லுங்க. சொல்லி முருகப்பெருமானுடைய திருவருளை நீங்களும் மனப்பூர்வமாக அடையணுன்ற எண்ணத்தோட வேலை செய்யுங்க. ஏன்னா நாம் சும்மா நானும் பொழுது போனால் விளக்கேற்றுறேன், நல்ல பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணுறேன் அப்படி கிடையாது. உள்ளன்போடு மனம் உருகி இன்னைக்கு நீ வரணும் முருகா, உன்னை இருகரம் கூப்பி வணங்குறப்பா, நீ எனக்கு துணை செய் அப்படின்னு சொன்னால் ஓடோடி வருவான். நம்மளுடைய வினையெல்லாம் தீர்க்கறதுக்கும் வருகின்ற வினையெல்லாம் தடுத்து ஆட்கொள்கிறதுக்கும் முருகப்பெருமான் எங்கே இருந்தாலும் மயிலேறி வருவார். நம்மளுக்கு நல்ல துணை செய்வார். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை. ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறையருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.